நீங்க எங்க இருக்கீங்க? தர்மபுரி மாவட்டம் இங்க இருக்கு, 250 கிலோமீட்டர் தள்ளி சென்னை இருக்கிறது. உங்களுக்கு எந்த மனமும் வரவில்லை. ஆனால் 2000 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் தர்மபுரி மாவட்டத்தை மனதில் நினைத்து கொண்டிருந்த ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் 2004 2009 வரை சுகாதாரத்துறை அமைச்சராக டெல்லியில் இருந்தாரு. அப்பயும் தர்மபுரி மாவட்டத்தை தான் நெஞ்சில வச்சிருந்தாரு. அவர் இந்தியாவுக்கே அமைச்சராக இருந்தாலும் தர்மபுரி மாவட்டத்துக்கு சிறப்பாக என்ன திட்டங்களை கொடுக்க முடியும்னு யோசிச்சு தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்தார். தெரியுமா அதே உங்களுக்கு? தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரியை உங்க அண்ணா அன்புமணி தான் இந்த ஊருக்கு கொண்டு வரார். அதனாலதான் பெரிய பெரிய டாக்டருங்க கூட அந்த அரசு மருத்துவ கல்லூரியில இருந்து உங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறாங்க. ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பாமர மக்கள், விவசாய மக்கள், கூலி தொழிலாளி மக்கள்னு எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாம மிகப்பெரிய மருத்துவர்கள் தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரியில் இருந்து உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அவர் தான் டெல்லியில இருந்தாலும் தர்மபுரிக்காக இந்த திட்டங்களை கொண்டு வருகிறார். நீங்க என்ன பக்கத்துல இருந்து என்ன உங்களுக்கு திட்டம்? நீங்க பக்கத்துல வேணா இருக்கலாமே தவிர ஆனா எந்த நல்ல திட்டத்தையும் இந்த மாவட்டத்துக்கு உங்களால் கொடுக்கவே முடியவில்லை. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் இந்த மாவட்டத்திற்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். உங்க எல்லாருக்கும் அது தெரியும். 108 ஆம்புலன்ஸ் தெரியுமா? இதற்கு முன்னாடி 108 ஆம்புலன்ஸ்ல 15 வருடங்களுக்கு முன்னால் பாத்திருக்கீங்களாமா? ஆம்புலன்ஸ்னு என்னன்னு தெரியாது. இப்ப தெரியும். 15 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஆம்புலன்ஸ் வந்தது? எதுவும் கிடையாது. 108 ஆம்புலன்ஸ். அதாவது இந்த திட்டம் எங்க தெரியுமா இருந்தது? அமெரிக்காவில் உள்ள திட்டம். அமெரிக்காவில் 911 911 அப்படின்ற எண்ணு போட்டா உடனே ஒரு வண்டி வரும். வண்டி வருமா இல்லையா? 911 போட்டா அந்த வண்டி அந்த மக்களை கூட்டிட்டு மருத்துவமனைக்கு போகுமா. அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா. அமெரிக்கால தான் அந்த திட்டம். ஆனா உங்க அண்ணா அதை பார்த்தாரு. இந்த திட்டத்தை இந்தியா முழுக்க கொண்டு வந்தால் எவ்வளவு பேர் பயனடைவாங்க. கிராமப்புற மகளிர்லாம் நிறைய பெண்கள் குழந்தை பிறப்புலதான் இறந்து போயிடுவாங்க. 1000 மகளிர்ல கிட்டத்தட்ட ஒரு 630 மகளிர் தான் பிழைப்பாங்க. மிச்சம் 350 மகளிர் குழந்தை பேர்ல இறந்துருவாங்க. அதே மாதிரி 1,00,000 குழந்தைங்கள்ல கிட்டத்தட்ட 850 குழந்தைங்க தான் பிழைப்பாங்க. மிச்ச குழந்தைங்க அந்த பிரசவத்திலேயே இறந்து போயிடுவாங்க. இதற்கெல்லாம் காரணம் சீக்கிரம் அவங்களால மருத்துவமனைக்கு போக முடியவில்லை. பிரசவ வலினா அது என்ன? உயிர் போற வழி இல்ல, அது மறுஜன்மம் சொல்லுவாங்கல்ல. பொம்பளைங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? அது மறுஜன்மம். அவங்க மறுபடியும் இறந்து பிறக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக தான் ஒரு திட்டத்தை யோசிச்சாரு. இதே மாதிரி இந்தியா முழுக்க ஒரு நம்பர் கொண்டு வரணும். அந்த நம்பர் எல்லாருக்கும் தெரியணும். இப்ப நீங்க தர்மபுரியில அதாவது பெண்ணாகரத்துல இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்கறாங்க. அதுக்கு ஒரு நம்பர் கொடுக்கறாங்க. அது 5 நம்பரா இருக்கலாம், இல்ல 10 நம்பரா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு செல்போன் நம்பர்னா எத்தனை செல்போன் நம்பர் நினைவில் இருக்கு? உங்க நம்பர் ஞாபகம் இருக்குமா? உங்க அப்பா ஞாபகம் இருக்குமா? இல்ல உங்க வீட்டுக்கார நம்பர். அதற்கு மேல ஒரு 4 நம்பருக்கு மேல உங்களுக்கு நினைவில் இருக்காது. உங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் இருந்ததுன்னு வச்சுங்க, அந்த ஆம்புலன்ஸ் நம்பர் ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கும். நீங்க இதே பெண்ணாகரத்துல இருந்து நீங்க பாலக்கோடுக்கு போறீங்க. அங்க அடிபட்டுச்சுன்னா அந்த பெண்ணாகரம் ஆம்புலன்ஸ் போன் பண்ணுவீங்களா? பாலக்கோடு ஆம்புலன்ஸ் போன் பண்ணுவீங்களா? பாலக்கோடு ஆம்புலன்ஸ் நம்பர் தெரியுமா? தெரியாது. தெரியுமா? பாலக்கோடு ஆம்புலன்ஸ் நம்பர் தெரியாது. நீங்க பெண்ணாகரம் வசிக்கிற பெண்களுக்கு பெண்ணாகரம் ஆம்புலன்ஸ் நம்பர் தெரியும். பாலக்கோடுக்கு போய் அடிபட்டுட்டா அந்த நம்பர் தெரியாது. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? ரொம்ப கஷ்டம். என்னடா எதை கூப்பிடுறது? பெண்ணாகரம் ஆம்புலன்ஸ் போன் பண்ணினா பாலக்கோடு வரைக்கும் வருவாங்களா? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடும். அதனாலதான் என்ன யோசிச்சாரு, இது மாதிரி இருக்கக்கூடாது. காஷ்மீர்ல இருந்து ஒரே நம்பர், கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நம்பர் இருக்கணும். அப்பதான் எல்லாரும் அதை உபயோகப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் தேடி கண்டுபிடிக்கிறாரு. அது 108. அந்த 108 நம்பர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மருத்துவர் அன்புமணி கீழே இயங்கக்கூடிய சுகாதாரத்துறையில இல்ல. Ministry of Health and Family Welfare did not have this number. இந்த நம்பர் யார்கிட்ட இருந்தது? டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரினா ராணுவத்துல இருந்தது. ராணுவத்துல இருந்து இந்த நம்பர் கேட்டா கொடுப்பாங்களான்னு யோசிச்சுட்டு இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி, தொலைத்தொடர்பு அமைச்சகத்தின் தொடர்பு கொண்டு அந்த ராணுவத்தில் இருந்து இந்த 108 எண்ணை வாங்கி நம்ம சுகாதாரத்துறை அமைச்சகத்துல கொண்டு வராங்க. இது ஒரே நம்பர் போட்டா எல்லாருக்கும் போய் சேரணும்ன்ற இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு திட்டத்தை யோசி
யோசிக்கிறாங்க. 108ன்ற ஒரு நம்பர் எந்த இந்தியால எந்த மூளைக்கு வேலை செய்யும். மலை கிராமமா இருந்தாலும் சரி, குக்கிராமமா இருந்தாலும் சரி, கடல் பக்கத்துல இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஊர்ல தீவுல இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு அந்த ஆம்புலன்ஸ் போகும். இப்ப போன் பண்ணா வருதா உங்களுக்கு ஆம்புலன்ஸ்? வருதா? அதை கொண்டு வந்தது யார்? உங்களுடைய அண்ணன் அன்புமணி தான். அந்த 108 என்ற எண்ணை வாங்கி ஆம்புலன்ஸ் கிராமத்துல எல்லாம் விட்டார். அதை கொண்டு வந்தாங்க. எத்தனை வண்டி கொண்டு வந்தாங்க? டெல்லியில இருந்து 1350 வண்டிக்கு மேல 108 ஆம்புலன்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஓடுகிறது. எல்லா ஊர்லயும் வேற வேற வண்டி, எல்லா ஊர்லயும் 108 ஆம்புலன்ஸ் ஓடுது. தமிழ்நாட்டுல 1350 வண்டி. நீங்க பக்கத்துல இருக்கீங்களே, ஒரு வண்டி கொடுத்தீங்களாங்க? யாருமே கொடுக்கலையே. மக்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தீங்களா? சென்னையில தான் இருக்கீங்க, ஏன் இந்த ஊர்ல கூட எவ்வளவு பேர் இருக்கீங்க, ஏதாவது நல்ல திட்டத்தை கொடுத்தீங்களா? கொடுக்கவே இல்லை. அவ்வளோ தூரத்துல இருந்து டெல்லியில இருந்து 1350 ஆம்புலன்ஸ் வண்டிகளை கொண்டு வந்து விட்டவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான் தமிழ்நாட்டு மக்களுக்காக. இதுதான் ஒரு நல்ல திட்டம். இதை தான் செய்ய வேண்டும். அதே சமயம் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூட ஊசி எல்லாம் போட்டுக்கிறீங்களா? எல்லாருமே போட்டுப்பீங்களாமா ஊசி? எல்லாத்துக்கும் போவோம். ஆஸ்பத்திரி போனா முதல்ல ஊசி போட்டாதான் திருப்தி. ஊசி போடலன்னா என்ன, அந்த டாக்டர் ஊசியே போடல அப்படின்னு நினைப்போம். எல்லாரும் ஊசி போட்டாதான் உடம்பு சரியாகும் நினைப்போம். ஆனா அந்த காலத்துலதான் ஒரு ஊசி தான் இருக்கும். அந்த ஒரு ஊசியை நிறைய பேருக்கு போடுவாங்க. அரசு மருத்துவமனையில அப்படிதான் நடக்கும். தனியார் மருத்துவமனையில வேணா ஒரு ஆளுக்கு ஒரு ஊசி போடுவாங்க. ஆனா ஒரே இரவில் அந்த சட்டத்தை மாற்றி எழுதியது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். ஏன்னா கிராமப்புற மகளிர், கிராமப்புறத்தில் இருக்க குழந்தைங்க, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய பாமர மக்கள் அரசு மருத்துவமனை தான் நாடி போறாங்க. அவர்களுக்கு தனியார் மருத்துவமனையில் கிடைக்கக்கூடிய தரமான மருத்துவம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த சுகாதார பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார். அதனால்தான் ஒரு முறை ஒரு ஊசி போட்டா தூக்கி போட்டுட்டோம். மலேரியா பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஊசி போட்டாலோ, இல்ல காலரா பிரச்சனை இருக்க, ஜுரம் இருக்குது, உங்களுக்கு ஜுரம் இருக்குது, அந்த ஜுரத்துல இருக்கவங்களுக்கு ஊசி போட்டா ஓகே. அதே ஊசியை கழுவி கொண்டு போய் குழந்தைக்கு போட்டா நல்லா இருக்குமா? அந்த குழந்தைக்கும் அந்த ஜுரம் தொத்திக்கும் இல்லையா? அதனாலதான் அந்த மாதிரி தொற்று வியாதிகள் வரக்கூடாது என்பதற்காக ஒரு முறை ஒரு ஊசியை ஒரு நோயாளிக்கு போட்டா அதை தூக்கி போட்டு விட வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்து எல்லா மருத்துவமனைகளிலும் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஊசி என்ற திட்டத்தை கொண்டு வந்த மருத்துவர் அன்புமணி. இதுக்கு அவர் தர்மபுரியில தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்க இருந்தாலும் அந்த திட்டத்தை கிராமப்புற மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார். அதே போல 108 ஆம்புலன்ஸ்ல டிரைவர் மட்டுமா இருக்காங்க, கூட ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, ஒரு செவிலியர் மாதிரி, ஒரு நர்ஸ் மாதிரி ஒருத்தர், சுகாதாரத்துறை சேவகர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு மாஸ்க் போட தெரியணும், ஊசி போட தெரியணும், அதே சமயம் மயக்கம் அடைஞ்சா ட்ரிப்ஸ் போட தெரியணும். இதையெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அந்த வண்டியில கொண்டு வந்ததோ மருத்துவர் அன்புமணி தான். இந்த ட்ரைனிங் எங்க கொடுத்திருக்காங்க தெரியுமா? ஜான் ஹாப்கின்ஸ் என்ற ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது. அது அமெரிக்கால மாசாசூசெட்ஸ் பாஸ்டன்ல இருக்கு. அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவில புகுத்தி அதை ஒருத்தரோ அதை ட்ரைனிங் எடுக்க வச்சு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த 108 ஆம்புலன்ஸ்ல உட்கார வச்சிருக்காங்க. இப்படி ஒன்னு யோசிச்சு உங்களுக்காக தான். ஆம்புலன்ஸ்ல போகும்போது மூச்சு திணறல் ஏற்பட்டா உடனே மாஸ்க் வைப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அதையெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாதான் செய்ய முடியும். நீங்களும் நானும் செய்ய முடியாது. அந்த நர்ஸுங்களுக்கு, அந்த சுகாதார அலுவலர்களுக்கு அந்த பயிற்சி திட்டத்தையும் கொண்டு வந்தார் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அவர் 2014 to 2019 தர்மபுரி பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பணியாற்றினார் தான் சொல்லுவேன். ஏன்னா பாராளுமன்ற உறுப்பினராக அவருடைய பணியை இங்க சிறப்பாக செய்தார். அவர் கொண்டு வந்த திட்டம் தான் மொரப்பூர் ரயில்வே திட்டம். அது 80 வருஷ கனவா இல்லையா? மொரப்பூர் ட்ரெயின் விடணும், எல்லாரும் அதுல போனோன்னு. அதற்காக 900 கோடிக்கு மேல, 950 கோடி நினைக்கிற நிதி, 900 கோடி நிதியை ஒதுக்கி அந்த திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. ஆனா அதை செய்வதற்குள்ள, அதை தொடர்ந்து செய்வதற்கு ஆள் இல்லாம அந்த திட்டம் அப்படியே பொறுமையா போயிட்டு இருக்குது. அந்த தொப்பூர் அந்த கணவாய் வழியா எத்தனை பேர் போறீங்கம்மா?
போவீங்களா? ஏதாவது மேட்டூருக்கோ சேலத்துக்கோ தொப்பூர் கணவாய் வழியா போவீங்க. அந்த அந்த சாலையில அதிபயங்கரமான விபத்துகள் நடக்கும். எப்ப பார்த்தாலும் பாத்திருக்கீங்களா அந்த விபத்துகள்லாம்? அனுபவிச்சிருப்பீங்க நிறைய பேர். அதுல போயிட்டு பஸ்ல கிஸ்லாம் அந்த விபத்து நடக்க கூடாது. அது ஆக்சிடென்ட் ஃப்ரீ ஜோனாக மாற்ற வேண்டும், அதாவது விபத்து இல்லாத பகுதியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அதற்கு தான் 900 கோடி நினைக்கிறேன். அதற்காகவும் 900 கோடியை டெல்லியில போய் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோட சேர்ந்து போய் வாங்கி எடுத்துட்டு வந்ததும் மருத்துவர் அன்புமணி தான். இன்றைக்கும் அந்த திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இவங்கள மாதிரி சாராயத்தை கொடுத்து உயிரை போக்குறது கிடையாது. ஒரு உயிரும் முக்கியம், ஒரு உயிர் கூட முக்கியம் என்பதனால அந்த தொப்பூர் கணவாயில ஒரு உயிர் கூட போக கூடாது என்பதற்காக இந்த திட்டத்தை சண்டை போட்டு எடுத்துட்டு வந்து இன்றைக்கு தொப்பூர் கணவாயில பாதையை அகலப்படுத்தி நல்ல சாலையாக அமைக்கிறார்கள். இதெல்லாம் யோசிச்சு அவர் கொண்டு வரக்கூடிய நல்ல நல்ல திட்டங்கள்.